அதெல்லாம் எனக்கு தெரியாது பார்ட்னர். சந்திரனுக்கு சுமதிக்கு எப்படியும் கல்யாணம் நடந்தே தீரணும். என்ன சொல்றீங்க? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பார்ட்னர். சந்திரனை கல்யாணம் பண்ணிக்க சுமதி சம்மதிக்கவே மாட்டேங்கிறா. முடியாதுன்னு சொல்றவள அடிச்சா சம்மதிக்க வைக்க முடியும்? தேவைன்னா அதை செஞ்சுத்தான் ஆகணும். பார்ட்னர், உங்க தம்பிக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்க மாட்டா. இவளை விடுங்க. முடியவே முடியாது பார்ட்னர். இதுல என் கௌரவமே அடங்கி இருக்கு. நீயே சம்மதிக்கலைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். பார்ட்னர், நீ அளவுக்கு மீறி பேசுற. சுமதி என் ஒரே பொண்ணு. அவ இஷ்டத்துக்கு விரோதமா நான் நடக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தா நம்ம நட்பே முறிஞ்சிரும். எதுக்கும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. யோசிச்சு முடிவு பண்ணிட்டேன் பார்ட்னர். நாளைக்கு காலையில மலைக்கோயில்ல சந்திரனுக்கும் சுமதிக்கும் கல்யாணம். ஹாய் சுமதி, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு போறேன். ஏன் நம்ம கார்லயே போலாமே? என் வீட்டுல கார் இல்லையா? உன்னை நான் கார் கேட்டனா? நான் நடந்தே போறேன். என் வருங்கால மனைவி நடந்து போனா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான். முட்டாள், அனாவசியமா கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அவசப்படாத. உன் கனவுல கூட நான் உனக்கு மனைவியாக மாட்டேன். அதுக்கு ரொம்ப நாள் காக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில உனக்கு எனக்கு மலை கோயில்ல கல்யாணம். உங்க அப்பாவே எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை கூட்டு போதான் இங்க வந்த. வண்டியில ரெடி. அவளை ஜாகிரதையா பார்த்துக்கோங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாருங்களா, என்ன சொல்ற? சுமதியை ராஜேந்திர தம்பி அவன் ஆட்கள் கடத்திட்டு போறாங்க. எங்க போறாங்க? எங்க சொல்லிட்டா போங்க. கார் சாமியார் தோட்ட பக்கம் போகுது. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் இருக்கும்.